உன்னை நினைக்கும் போது. சரி சரி, உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, நான் ஏமாந்துட்டேன். என்ன சொல்றேன்? அது பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இப்ப நீ எங்க போற? தெரியல. மாதவி, நீ என் கூட வந்துரு. நானா? ஆமா, உன்னை என் தங்கைன்னு சொல்லிடுறேன். ராதா, ஒன்னும் பேசாதே. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து படிச்சோம், பழகணும். உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா உதவி செய்ய வேண்டியது என் கடமை. வேண்டாம் ராதா. காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல இருந்து ஒன்னா பழகினவங்க நம்ம 2 பேரும். நமக்குள்ள வித்தியாசமே கிடையாது. பேசாம என் கூட வா. அம்மா வண்டி வந்துடுச்சுங்க. ஆமா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி தனியா வீட்டு விட்டு ஓடி வருவேன்? இப்ப எங்க போவே, என்ன செய்வே? நீ ஏன் நிலைமையில இருந்தா உனக்கு தெரியும். என்ன சொல்ற? சொன்னா அதிர்ச்சி அடைய மாட்டியே. சொல்ல. என்ன நீ சந்திக்காம இருந்திருந்தா என் பணத்தை தான் பார்த்திருப்பேன். மது, காலேஜ்ல எவ்வளவு தைரியமா இருந்தேன், ஏன் இப்படி கோழாயிட்டே? கைலாஷ் காதல்ங்கிற போர்வையில என்னை ஏமாத்திட்டான். அவனை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த நல்லவரை நான் இழந்துட்டேன். நான் செஞ்ச தவறு நினைச்சா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சரி சரி, உனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை யாரு? நான் அவரை பார்க்கல, அவர் என்ன பார்க்கல. பெரியவங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணம். என் அவசர புத்தினால எல்லாமே கெட்டு போச்சு. கவலைப்படாத மாதவி, இப்ப உனக்கு சோதனையான நேரம். என் கூட கொஞ்ச நாள் இரு, உன் மனசுக்கு நிம்மதியா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி, படுப்போம் வா.